ஒட்டுமொத்தமாக 2 நாளில் சென்னையில் வந்து மழை நாளைக்கு வெளுக்க போகுது, நாளான்னைக்கு ஹெவி ரெயின் இருக்க போகுதுன்னா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முறை நம்ம வந்து சென்னையில் இருக்க போகிறதில்ல, நம்ம வந்து ஒரு ட்ரிப்புக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு மாதிரியான ஒரு ட்ரிப்பு தான். இந்த ட்ரிப்பில் நீங்கள் இது வரைக்கும் அப்படியே யாரும் காட்டாத, யாரும் போகாத, பார்க்க வேண்டிய அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ட்ரிப்பு தான். சுந்தர் தான் வந்து கூட ட்ராவல் பண்ண போகிறாப்புல. இவர் வந்து அவரே வந்து அவரை ஒரு தன்னை விண்டீசல்னு சொல்லிக்குவார். 900 கிலோமீட்டர் கொடுத்தா கூட நான் வண்டி ஓட்டுவேன், நான் ஸ்டாப்பாக ஓட்டுவேன் அப்படின்னு நம்மளை போட்டு சாவடிப்பார். இவர் தான் இந்த ட்ரிப்போட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. நான் தான் இந்த கோலம் பில்லர், ஆமாம் கோலம் புள்ளி, இந்த ட்ரெஸ் எல்லாம் துவைச்சது கூட நான் தான். மச்சான் யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஆள் நான் தான். ஸோ இவங்க தான் வந்து நம்ம ட்ரிப்போட இவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாரோடையும் இந்த ட்ரிப்பில் அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க. எங்களோட செல்ல பூனை, இந்த வீட்டின் மகாராணி. ஸோ இவங்க வந்து இவங்களை நம்ம ரொம்ப பத்திரமா தான் இந்த ட்ரிப்பில் வந்து கூட்டிகிட்டு போக போகிறோம். இவங்க வந்து பயங்கர ட்ராவல் கம்ஃபர்ட்டாக இருக்க போகிறாங்க. இவங்களுக்கு முக்கியமான இன்னொருத்தங்க இருக்காங்க. நாங்கள் வந்து நாளைக்கு அவங்கள வந்து காட்டுறோம். மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு சென்னையில். ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ விஸ்கி உள்ளே போங்க, நம்ம ட்ரிப் கிளம்புறோம். உள்ளே போங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எந்த பிளான் திடீர்னு நம்ம யோசித்தோம், சரி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். சரி இந்த உடனே ஒரே நாளில் டக்குன்னு நேற்று கிளம்பி போனோம், எல்லாத்தையும் கடன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம உடனே இன்றைக்கி வந்து கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான, ஏன்னா நம்ம யூஸ்வலி நாங்கள் எங்களோட எல்லா ட்ரிப்புமே வந்து நிறைய ஃபோட்டோக்களாக வந்து நிறையா மெமரிஸ் எல்லாம் இருக்கும். இந்த முறை வந்து நம்ம அதை வீடியோவாக சரி நம்ம இதெல்லாம் வருது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம தான் வந்து பண்ணியிருக்கோம். ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்து நம்ம போக போகிறோம். ஸோ அது எங்கே அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நாளைக்கு காலையில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏற்கனவே நம்ம விஸ்கி வந்து பூட்டில் இங்கே தான் இருந்தால் சீட்டில் எவ்வளோ நேரம், இப்போ பூட்டில் கொஞ்சம் நேரம் படுத்துருக்கான். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து ஏறி வருவான். வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம அவங்களுக்கு காட்டுறோம். அவளோட அட்ராசிட்டிஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அவள் எப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணுவா அப்படின்றது. இதில் என்னன்னா ஏற்கனவே இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இவர் பின்னாடி இருந்து என்னத்தை எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. இங்க ஒரு லைட் அடிக்குது, இங்க ஒரு லைட் இருக்குது. இன்னொரு கேமராவை கொடுத்துட்டோம், என்னத்தை இவர் எடுக்க போறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பிளட்டி ராஸ்கல். ஆனா நாளைக்கு காலையில இந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் அதில் என்ன இருக்கு அப்படின்னு. நம்ம இந்த மாதிரியான ட்ரிப் எப்போ போனாலும் இந்த ஹைவேல வந்து இந்த கடை ஒன்று இருக்குது, பாட்டி இட்லின்னு சொல்லிட்டு. நார்மலான இதுதான், பட் ஆனால் வேறு லெவலில் சட்னி அந்த காலத்தில் சாப்பிட்ட சட்னியெல்லாம் ஞாபகம். அதனாலே இந்த கடையை ப்ரிஃபர் பண்ணுவார். இருந்தாலும் நல்லா இருக்கு, அது ஒத்துக்கிற விஷயம். நல்லா இருக்கு. அந்த காலத்து அந்த சங்க அந்த நல்ல தரப்பாங்க சட்னி மிக்சிலாம் இருக்குடா, ரொம்ப பண்ணுறாங்க. அந்த காலம் அந்த காலம் தான். புதிய சக்தி இல்லை, அது மட்டும்தான் இருக்கு. எனக்கு தமிழ் தெரியும், தெரியாது நினச்சிக்கிறியா? குத்திடுவேன். மணி 2 இதுதான். இந்த இட்லி சட்னி இந்த காம்போ இந்த 2 மணி கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. எப்படி இவ்வளோ ஜில்லுன்னு ஆச்சு நாங்கள் வேற கோவாவில் போகிற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டு வந்துட்டோம். இப்போ தான் புரியுது, பேண்ட்டு கூட ஓப்பன் பண்ணி மாற்றிக்கலாம் காட்டு. ஆக்சுவலி ஹிஸ்டரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவா ஒரு ஃபாரின் நாடாண்டா. அதோட பட்டன் வேறு திறந்து வேறு விட்டுருக்கேன். ரொம்ப தவிரத்தா ஏன்னா நான் கோவா போகிற மாதிரி தான் கடவுளே கடவுள் தான். எல்லாத்துலேயுமே கடவுளும் அஜித்தும் இருக்குது.
அந்த சட்னியில் வலிமை இருக்கு. இனிமே வலிமை இல்லாமல் இருக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. கூகுள் பேல நம்ம கையில் வச்சிருக்காங்க, கேஷ் இல்லை, கூகுள் பேல பண்ணிக்கலாமா? ஓகே. அப்பாடா சார், நாங்கள் பண்ணிட்டோம். திடீர்னு கேஷ் தான் இருக்குன்னு சார், 2 மணி நடுக்காலத்தில் ஏடிஎம் ஒன்றும் இருக்காது. உட்காந்து சக்தி முட்டரசு போட போயிருக்காங்க. என்னடா சத்தம் ஒண்ணு இல்லையா? அப்படியே மாவு கிட்ட பேசி பேசி எடுத்துட்டு நல்ல வேலை, அப்போ ஏதோ மனசு வந்து இருக்குன்ட்டாரு. நல்லா மழை பெய்யுது, ஒரு நல்ல மனுஷனாக பார்த்து டீ சாப்பிட்றீங்களாப்பா அப்படின்னாரு. ஆக்சுவலி நாங்கள் யோசித்தோம், சரி வேற எங்கேயாவது நிறுத்தணுமே, மழை வேற பெய்யுது எப்படிடா அப்படின்னு. அவரே வந்து டீ சாப்பிட்றீங்களாப்பா அப்படின்னாரு. அண்ணா அண்ணன் ப்ளீஸ் டீ கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தம்பியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து டஃப் ஃபைட் கொடுக்குறாப்புல. A few hours later. ஜர்க்கின் தான் கையில் போட்டு பார்த்துருக்கோம். ட்ராக் ஷூட்டை கையில் போட்டு வார்ம் பண்ணி யாராவது பார்த்துருக்கீங்களா? டீ 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 ஓ சாயா. 2 பேர் எந்திரிச்சிட்டாங்க. நம்ம சேலம் வந்தாச்சு. சேலம் நம்ம 8 மணிக்கு வந்துட்டோம். ஆனால் இப்போ நம்ம இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிருக்கும். நான் தூங்கி எழுந்துச்சி சாப்பிட்டு இப்பட்டு அங்கேருந்து கிளம்புறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏஜிஆர், நம்ம 10 தலை எல்லாம் என்னன்னாலும் சொல்லலாம். எங்களுக்கு பெரிய பிள்ளைவே அவங்க தான். இப்போ நம்ம யாருன்னு பார்ப்போமா? வாங்க. யார் நீ? பாஸ், லைப்ரரியன், பர்மனன்ட் ஸ்டாஃப் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? முதல்ல உங்களுக்கு தான் சொல்ல. டைமிங்க கீப் அப் பண்ணுங்கடான்னு சொல்றீங்களா? ஆமா, என்ன நடந்துக்கு வரேன்னு சொல்லி எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க? ஓகே ஓகே. சரி, நம்ம வெயிட் பண்றதுக்கு நேரம் இல்ல. இப்ப கிளம்பலாம். நம்ம மலை இவங்க தான் வந்து இந்த நான் நேத்துல இருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்ல, அது இவங்க தான் வந்து இந்த இதோட ஓனர், முக்கிய புள்ளி, தலை எல்லாமே இவங்க தான். ஸோ 1 லட்ச ரூபா கான்ட்ராக்டரா மண்ணலி போட்டுறாதீங்கடா. அல்ல குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க, அப்புறம் செஞ்சுக்கலாம். எப்படி எங்களை நம்பி நீங்க இதெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு சொல்லுங்க. மூஞ்சி மூஞ்சி அந்த மாதிரி என்ன எங்கடா ஓகே சொல்றீங்களாங்க? சொல்லு, ஓகே சொல்லு, ஓகே சொல்லு. வழிப்பறினா கேட்கத்தாண்டா செய்வாங்க. வழிப்பறியா? அடி கத்தி வச்சுதாடா கேட்டீங்க. சீட்ல இருங்க, சீட் கிளீன் பண்ணியா? ஐயோ தம்பி போதும்பா, போதும்பா. உட்காரணும். இவன்டா. ஆமாடா இவன்டா. இவன்டானா இல்ல பாய்டா. ஓ இன்னைக்கு உனக்கு மரியாதை. சாரி நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி போகுது? சூப்பரா போகுது. வண்டியில இருக்க முதல்ல நம்ம ஊருக்கு கிளம்புவோம். காஃபிலாம் நீ சூப்பரா இருக்கும். பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரே எமோஷன். டீ ஆல்வேஸ் டீ. டீலாம் எதுக்கு? ஆல்வேஸ் டீ தான். சேலம் சேலம் விட்டு போறேன். பிரான்ஸ் பிரான்ஸ் என்னடா இங்க இருந்த வண்டியா காணா?
போயிட்டாங்களா? எப்பங்க ஏறுவோம் மேல? போய்கொண்டே இருக்கின்றோம். அதாவது இல்ல நீங்க நிறுத்தி நிறுத்தி இந்த மாதிரியே போனீங்கன்னு வைங்க, ஒரு மணி நேரம் ஆனா கூட வண்டிக்கு புகை, வண்டியில புகை வருது, புகை. It was at this moment that he knew he up. சென்னையில இருந்து கிளம்பும் போது வந்து நான் வந்து ஒரு விண்டீசல் இது வரைக்கும் இந்தியாவில் வண்டி ஓட்டுனது இல்லை. ஸோ விண்டீசல் இந்தியாவில் வண்டி ஓட்டினா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை அப்படிங்கிற மாதிரி பெட்ரோல் நேத்தே இந்த ஜோக் போடாதப்பா, நேத்தே ஏன்னா நேத்து அது எடுக்கல, அதனால இன்னைக்காவது அது எடுக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆசை இல்ல. சரி, வின் பெட்ரோல் வந்து இந்த மாதிரி வந்து நான் இது வரைக்கும் வின் பெட்ரோல் வந்து இதுல வண்டி ஓட்டினது இல்லை, அதனால வந்து நான் தான் இந்தியாவில் அதை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா என்னன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரத்துல வர வேண்டிய ஏற்காடை நேற்று நைட்டு 1 மணி கிளம்பி இப்ப 3 மணி இப்ப கூட ஏற்காடுக்கு மேல ஏறல. இப்பதான் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். இனிமே தான் போய் நம்ம புக் பண்ணி வச்சது அதுல அந்த ரூம் இருக்குமா இருக்காதா, இல்ல நம்ம ரூம்ல வேற யாராவது இருப்பாங்களா? ஆனா அதாவது வின் பெட்ரோல் வந்து எப்பவுமே யாராவது ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாப்ல. அந்த ஃப்ளோட் பண்ணி அப்படியே பழகிடுச்சு. Hey, what's up? 100 rupees. Park Avenue kerchief. Will you marry me? எப்ப பாரு யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ற மூட்லயே தான் இருப்பாப்ல, எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் இருப்பாப்ல, இது பண்ணுவாப்ல. சோ அந்த நம்ம ஏதாவது கேட்டா கூட see the problem. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? வந்த இடம் ஏற்காடு. அவர் அப்பப்ப அந்த மாதிரி ஆயிடுவாப்ல. டக்குன்னு நான் எக்ஸைட் ஆயிடுவேன், குதூகலம் ஆயிடுவேன். அவர் குதூகலத்திலேயே தான் இருப்பாப்ல, அவர் எப்பவுமே வாழ்க்கை அப்படின்ற இந்த பயணத்துல வந்துட்டு ஃபன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபன் எக்ஸ்பெக்ட் பண்றோம், நீங்க குதூகலத்தையே எக்ஸ்பெக்ட் பண்றீங்களே. குதூகலம்னா என்ன? இல்லப்பா, தமிழோட என்ன குதூகலம்னா என்ன? பேஸ் குதூகலம் சொல்ற குதூகலம் வேற இல்ல, அது நீங்க டேர்ம் பண்றது, நான் சொல்றது குதூகலம் ஃபன், அவ்வளவுதான். அதாவது நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று பண்ணுவோம், ஒரு பெட் வச்சுக்குவோம். ஒரு பெட் நம்ம எல்லாருக்கும் பத்தாது. எல்லாரும்